வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். தினமும் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் வர இருக்கின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இங்க இருக்கக்கூடிய பல துறையை சேர்ந்த மக்களுக்கு என்ன விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பது பற்றிதான் பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சியாக உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு வர இருக்கின்ற மத்திய பட்ஜெட்டில் என்ன விதமான எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது என்பது பற்றிதான் பல்வேறு கட்ட தகவல்களை பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக இருக்கிறது. விவசாயத்தை மையமாக வைத்து பல்வேறு குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி வருகிறார்கள். தமிழகத்தில் மட்டும் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகின்ற தஞ்சாவூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் டெல்டா மாவட்ட விவசாயிகள், மேலும் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டல விவசாயிகள் என பல்வேறு வகையான இடங்களில் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரமான விவசாய தொழிலை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் விவசாயம் பல்வேறு விதமான ஒரு சரிவை சந்தித்து வருகிறது. பருவமழை பொய்த்தல், அண்டை மாநிலங்களுக்கு இடையிலான தண்ணீர் வரத்து என்பது மிகவும் குறைவாக காணப்படுகின்ற காரணத்தினால் பல்வேறு இடங்களில் விவசாயம் கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்து வருகிறது. விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசு மற்றும் மாநில அரசால் வகுக்கப்பட்டாலும் கூட அந்த திட்டங்கள் முறையாக விவசாயிகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. விவசாயிகளுக்கான கோரிக்கைகள் பல இருக்கிறது. விவசாயத்திற்கு என தனி பட்ஜெட்டும் இங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு அரசு கொடுக்கக்கூடிய மானியங்கள், இடுபொருட்கள் அனைத்துமே மானிய விலையில் வழங்கப்பட வேண்டும். மேலும் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு திட்டம் என்பது பல இடங்களில் செயல்படுத்த இயலாத சூழல் நிலவுகிறது. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு குறைந்த வட்டி சதவீதத்தை கொண்டு கடன் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற விதிமுறைகள் இருந்தும் கூட பல வங்கிகள் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விவசாயிகளுடைய தேவைகள் என்ன, விவசாயம் அடுத்த கட்டத்திற்கு நோக்கி செல்ல வேண்டுமானால், மேலும் இளைய தலைமுறையினரிடத்தில் விவசாயத்தின் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் முன்வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் விவசாயத்தின் நிலை என்ன என்பது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தின் பிரதான தொழிலாக விவசாய தொழில் உள்ளது. ஆனால் சமீப காலமாக பருவமழை பொய்த்தல், கூலிக்கு ஆட்கள் பற்றாக்குறை, தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் விவசாய தொழில் சரிவை சந்தித்து வருகிறது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2001 மற்றும் 2011ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட 10 ஆண்டு காலத்தில் மட்டும் 8,67,582 தமிழக விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டுள்ளனர். ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் விவசாயிகளின் தேவையை பூர்த்தி செய்ய பல அறிவிப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. தமிழகத்தில் விளைபொருட்களை சேமிப்பதற்கு போதிய அளவு சேமிப்பு கிடங்குகள் இல்லை. இதனால் அறுவடைக்கு பின் விவசாயிகள் அதிக இழப்புகளை சந்திக்கின்றனர். இதேபோல் பழங்கள், காய்கறிகள் போன்ற அழுகும் தன்மை கொண்டவற்றை சேமிப்பதற்கு போதிய அளவு குளிர்பதன கிடங்குகள் இல்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. சேமிப்பு கிடங்குகள் மற்றும் குளிர்பதன கிடங்குகளை போதிய அளவு ஏற்படுத்த வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. இதன் மூலம் உணவுப் பொருட்களுக்கான விலைவாசிகளை சீராக வைத்திருக்க முடியும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதேபோல் இடுபொருட்களின் விலையேற்றமும் விவசாயிகளை மிரட்சியடைய செய்துள்ளது. உரங்களுக்கு வாட் வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும், உணவு பாதுகாப்பு கொள்கையை மறு ஆய்வு செய்து புதிய திட்டம் கொண்டுவர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வேளாண் வல்லுநர்கள் முன்மொழிகின்றனர். தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க நதிநீர் இணைப்பு குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பல இருக்கின்றன. மேலும் இந்த விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு விதமான அறிவிப்புகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எதிர்பார்க்கிறார்கள். ஆண்டு காலம் பட்ஜெட்டின் பொழுது பல்வேறு விதமான அறிவிப்புகளை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ஏமாற்றத்தில் தான் அவர்களை ஆழ்த்தி இருக்கிறது. வர இருக்கக்கூடிய மத்திய பட்ஜெட்டில் என்ன விதமான எதிர்பார்ப்புகளை இந்த புதிய அரசு நிறைவேற்றும், என்ன விதமான தேவைகள் தங்களுக்கு இருக்கின்றன என்பது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க நம்முடைய செய்தி அரங்கங்களுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் நம்முடைய சென்னை செய்தி அரங்கிற்கு தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறார் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்க செயலாளர் திரு காவிரி தனபால். மேலும்
சேலத்தில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய சேலம் செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் கீழ்பவானி விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு நல்லசாமி அவர்கள். மேலும் கோவையில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டல விவசாயிகளின் நிலை என்பது எப்படி இருக்கிறது என்பது பற்றி அவர்களுடைய நிலையை பற்றி தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறார் கரும்பு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த தேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு பொன்னையன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய விவசாயிகளின் நிலை என்பது எவ்வாறாக இருக்கிறது, அரசு வழங்கக்கூடிய திட்டங்கள் அவர்களுக்கு எந்த அளவிற்கு போய் சேர்கிறது, இன்றைய சூழ்நிலையில் விவசாயம் என்பது எப்படி இருக்கிறது, அடுத்த தலைமுறையினருக்கு விவசாயத்தின் மீதான ஆர்வம் எதிர்பார்ப்பு என்பது எப்படி இருக்கிறது என்பது பற்றிய பல தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். முதலில் திரு காவேரி தனபாலன் அவர்களிடத்தில் கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ இன்னைக்கு தமிழகத்துல விவசாயம் அப்படிங்கறது பிரதான தொழிலா இருக்கு. இப்ப தமிழகத்துல விவசாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கு, இப்போ இருக்கிற தலைமுறையினர்கிட்ட விவசாயத்தின் மீதான ஆர்வம் அப்படிங்கறது எப்படி இருக்கு? இப்போ உள்ள இளைஞர்கள்ட்ட ஆர்வம் என்பது முற்றிலும் குறைந்து இல்லாமலே போயிடும் நிலைமை நோக்கி போயிடுச்சு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஊராட்சிகள் எல்லாம் ஒரு உரிமம் வழங்குவாங்க. அந்த உரிமத்துக்கு பேர் என்னன்னா அறுவருக்கு தகுந்த தொழில் அப்படின்னு சொல்லி ஒரு உரிமை வழங்குவாங்க. எப்படி விவசாயம் ஒரு பிரதான தொழிலா இருந்து முதன்மையான தொழிலா இருந்தோ இப்போ அறுவருக்கு தகுந்த தொழில் நிலைக்கு போயிடுச்சு. அந்த உரிமை வழங்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பொதுவா ஏன் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, விவசாயம் என்பது ஒரு லாபகரமான தொழிலா இல்லாமையும் கட்டுப்படியாகக்கூடிய தொழிலா இல்ல, இளைஞர்கள் மத்தியில அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற வகையில அது அமையல அப்படிங்கறதுனாலதான் பெரும்பான்மை இப்போ உழவர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை இந்த விவசாயத்துல ஈடுபடாம மாற்று தொழிலுக்கு அனுப்புற நிலைமை இருக்கு. இப்ப உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல விவசாய தீவிரமா இருக்கிறவங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு வானூர்தி நிலையத்துக்கு போறப்ப தனியே வெளியே கொடுக்குறாங்க. அந்த ஏரோப்ளைன்ல பயணம் பண்ணா அதுக்கு ஒரு சிறப்பு தகுதி கொடுக்குறாங்க. ஆனா இந்தியாவில் பாத்தீங்கன்னா உழவர்கள்னா அவங்க ஒரு கடைக்கூடியில இருக்கவங்க, எந்த இதுக்கும் ஒரு லாயக்கற்றவங்க, சமூகத்துல ஒரு அந்தஸ்து கௌரவம் இல்லாத ஒரு தொழில் அப்படி இருக்கிற நிலையில இருக்கிறதுனாலதான் பெரும்பான்மையானவங்க இந்த விவசாயத்தை விட்டு வெளியில நகர்றாங்க. தனக்கு பிறகு தன்னுடைய குழந்தைகள் இந்த விவசாயத்தில் ஈடுபடக்கூடாது என்பதில் தெள்ள தெளிவா இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் திரு காவேரி தனபாலன். சேலம் செய்தி அரங்கில் இருக்கும் திரு நல்லசாமி அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு நல்லசாமி. இப்போ கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எவ்வளவு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுல விவசாயம் செய்யப்படுகிறது? கடந்த காலங்களை காட்டிலும் பரப்பளவு அதிகரித்திருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளின் நிலை என்பது எப்படி இருக்கு? கடந்த 2 ஆண்டுகளா ஒரு கடுமையான வறட்சி கொங்கு மண்டலத்தில் இருக்கு. இதன் காரணமா பாத்தீங்கன்னா தென்னை மரங்களையே காப்பாற்ற முடியல. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா 1000 அடி 1200 அடிக்கு கீழே தண்ணி போயிருச்சு. இன்னைக்கு பார்த்தா விளைநிலங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தரிசாத்தான் கிடக்குது. இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை எல்லாம் காப்பாற்ற முடியாம அதுக்கு தீனி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, அப்படிப்பட்ட நிலையில அடிமாட்டுக்கு அந்த மாடுகளை எல்லாம் வித்த ஒரு நிலைமை தான் இந்த பகுதியில் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பருவமழை ஜூன் மாதம் 1ஆம் தேதி துவங்குச்சு. அது தீவிரம் அடையல. இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விதப்பு கரீப் சாகுபடி விதப்பு நடக்கவே இல்லை. அதே மாதிரிதான் இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல ஏதோ ஒரு சில இடங்கள்ல இந்த கடலை போட்டிருக்காங்க, சோளம் போட்டிருக்காங்க, அதுவுமே இப்ப காஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆக எல்லினோ பாதிப்பு இருக்கும்னு சொல்றாங்க. 30% பருவமழை குறையும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு ஒரு விவசாயத்துக்கு தண்ணி இல்லா போனாலும் குடிக்கிறதுக்கு தட்டுப்பாடு இல்லாம தண்ணி இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இந்த கொங்கு மண்டலத்து விவசாயிகள்லாம் தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு பெரிய நெருக்கடியை, பெரிய ஒரு சோதனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்ல விவசாயிகள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. ஆக விவசாயத்தை விட்டு வெளியே போக முடியாம, இதுலயே தொடர்ந்து இருக்க முடியாம ஒரு சிக்கலான சூழ்நிலையில கொங்கு மண்டலத்தை சார்ந்த விவசாயிகள் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் அணைகள்ல போதுமான தண்ணி கிடையாது. பவானிசாகர் அணையில தண்ணி கிடையாது. அதே மாதிரி அமராவதியில தண்ணி போதிய அளவு கிடையாது. நொய்யல் உங்களுக்கு தெரியும். நொய்யல் ஒரு செத்த ஆறு. அந்த தண்ணி எதுக்குமே பயன்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏரி, குளம், குட்டை, கண்மாய் எல்லாமே காய்ந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. நிலத்தடி நீர் கீழே போயிருச்சு. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பனைமரங்கள்லாம் பட்டு போயிருக்கு. பனைமரங்கள் பட்டு போனதாக வரலாறே கிடையாது. நாம் வாழ்கின்ற இந்த காலத்துல 1000 அடிக்கு கீழே ஆழ்குழாய் கிணறு போட்டதுனால அந்த பனைமரங்கள்லாம் பட்டு போகுது. ஏன்னா அந்த 1000 அடிக்கு
பனைமரத்தினுடைய வேறு பாறை பழந்துகிட்டு போகாது. ஆக அவைகளெல்லாம் பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கு. கடந்த 2 ஆண்டு கால வறட்சி. திரு நல்லசாமியை தொடர்ந்து பேசலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் விவசாயிகளின் நிலை என்பது தற்பொழுது மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலைதான் இருக்கிறது. தண்ணீர் ஒரு பக்கம், நிலத்தடி நீர்மட்டம் என்பது வெகு ஆழத்தில் போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கிறது. இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் மதுரை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் விவசாயிகளின் நிலை பற்றி தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய மதுரை செய்தியரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு விவசாய சங்கத்தைச் சேர்ந்த திரு தனபதி அவர்கள். அவரிடம் பேசுவதற்கு முன்பாக கோவையில் இருக்கும் கரும்பு விவசாயிகள் சங்க தேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு பொன்னையன் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு பொன்னையன். இப்ப தமிழகத்துல விவசாயிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பல்வேறு விவசாயிகள் இருக்காங்க. இதுல கரும்பு விவசாயிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எவ்வளவு எண்ணிக்கையில இருக்காங்க? இன்றைக்கு அவர்கள் எந்த நிலையில இருக்காங்க? முதலில் வலிமையான இந்த மக்கள் அரங்கத்தில் வருகிற பட்ஜெட்டை பற்றி கருத்து சொல்லுவதற்கு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிற தந்தி தொலைக்காட்சிக்கு தமிழக உழவர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, கரும்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே ஒரு 42 ஆலைகளுக்கு கரும்பை சப்ளை செய்கின்ற 250 லட்சம் டன் கரும்பை உற்பத்தி செய்தும் கூட இந்த ஆண்டு கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு துயரமான ஆண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், மத்திய அரசு அறிவித்த விலையை, அதற்கு மேலாக மாநில அரசு கூடுதல் விலை அறிவித்தும் கூட இன்று வரை அதை விவசாயிகள் பெற்ற பாடில்லை. மேலும் மேலும் சர்க்கரையினுடைய இறக்குமதி வரியை அதிகரித்திருந்தாலும் கூட இன்னும் விவசாயிகளுக்கு கரும்பு பணத்தை ஆலைகள் செலுத்தவில்லை. கடனை பெற்றிருக்கிறார்களே தவிர அதை விவசாயிகளுக்கு கொடுக்கவில்லை. இதோடு நீங்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னதனால் நான் ஒரு கருத்தை அதில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நாங்கள் அச்சப்படுகிறோம். வருகிற பட்ஜெட்டில் கடந்த ஆட்சியிலே கொண்டு வந்த நிலம் கையகப்படுத்தல் மற்றும் மறுவாழ்வு சட்டத்தை இன்னும் இந்த பெரு நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்களுடைய கோரிக்கை ஏற்றி மிக எளிமையானதாக்கி விவசாயிகளுடைய நிலத்தை பறிப்பார்கள் என்ற செய்தி கடந்த 4 நாட்களாக தொலைக்காட்சிகளிலும் செய்தி ஊடகங்களிலும் வந்த வண்ணம் இருக்கிறது. நாங்களும் அச்சப்படுகிறோம். விவசாயிகளுடைய நிலத்தை முதலிலே பறிக்கிறார்கள். இதில் இருந்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். இதுதான் எல்லாவற்றையும் விட முதன்மையானதாக இருக்கிறது. அடுத்தது, மற்ற 2 நண்பர்களும் கூறியதைப் போல நீராதாரம் என்பது மிக மிக மோசமானதாக இருந்தாலும் கூட இன்றைய வளர்ந்த தொழில்நுட்பத்திலே 35 டிஎம்சி தண்ணீரை வைத்துக் கொண்டு இஸ்ரேல் நாடு தொழிற்சாலைக்கும் குடிநீருக்கும் போக வேளாண்மைக்கு மிக அதிகமாக பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் இருக்கிற பொழுது தமிழ்நாடு ஒரு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிற மாநிலம். இங்கே இன்றைக்கு வளர்ந்திருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துவதற்கு இந்த பட்ஜெட்டிலே திட்டம் கொண்டு வருவார்களா என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. கட்டாயம் இயற்கையை மட்டும் குறை கூறிக் கொண்டிருக்காமல் அரசாங்கம் நினைத்தால் மிக அதிகமான தொகையை தண்ணீர் மேம்பாட்டிற்கு ஒதுக்கலாம். அப்படி ஒதுக்க வேண்டும் என்பதையும் எல்லா விவசாயிகளும் எதிர்பார்க்கிறோம், கரும்பு விவசாயிகளும் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து பேசலாம் திரு பொன்னையன். கரும்பு விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மேலும் தமிழக விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் என்ன, இந்த பட்ஜெட்டில் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தான் பார்த்து வருகிறோம். மதுரையில் இருக்கும் திரு தனபதி அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு தனபதி. மதுரை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் வறட்சி மாவட்டமாக தான் எப்பவுமே காணப்படுகிறது. இப்போ அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இப்போ அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளின் நிலை என்ன? பொதுவாக தென் தமிழகம் கடந்த 2-3 ஆண்டுகளாக கடுமையான வறட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது தவிர இங்கு நதிநீர் பாசனம் என்ற முறையில் இங்கே முல்லை பெரியார் அணையிலிருந்து தண்ணீர் வருகிறது. வைகை பாசன பகுதி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாவட்டங்களுக்கு அந்த தண்ணீர் பயன்படுகிறது. இதே போல புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களுக்கு எந்த விதமான பாசன வசதியும் இல்லாத நிலத்தடி நீரை மட்டும் நம்பி இருக்கின்ற இந்த மாவட்டங்களிலும் விவசாயம், புஞ்சை தானியங்கள் விவசாயம் செய்து வந்த மாவட்டங்களில் இப்போது ஆழ்குழாய் கிணறு, திறந்த வெளி கிணறுகள் மூலமாக பல்வேறு பாசன வசதிகளை பெற்று பல காலமாக விவசாயம் நடந்து வந்தது. இப்போது நிலத்தடியினுடைய நீர்மட்டம் அருகி போன நிலையில் விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு 10 விழுக்காடு விவசாயிகள் விவசாயத்தை விட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து
வெளியிலே அவர்கள் ஒரு கூலி ஆட்களாக கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கிருக்கின்ற கால்நடைகள் அதிகமாக வளர்க்கப்பட்ட இந்த தென் மாவட்டங்கள் ஆடு மாடுகள் போன்றவை அதிகமாக இங்கிருந்து பட்டி பட்டியாக கிடைகள் பல தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களுக்கு அங்கு இயற்கை உரங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆட்டுப்பட்டிகள் இப்போது இங்கே காணாமல் போய்விட்டது. இந்த விவசாயிகளுடைய முழுமையான வாழ்வாதாரம் ஆடு மாடுகள் கோழி ஒரு பல்லுயிர் பெருக்கத்தை தூண்டக்கூடிய ஒரு விவசாய நிகழ்வு இன்று மறைந்திருக்கிறது என்பது உண்மை. இதற்கு உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இந்த விவசாயிகளையும் இந்த விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கையினை வருகின்ற இந்த மத்திய பட்ஜெட்டிலே இந்த விவசாயிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு இந்த அரசாங்கங்கள் செய்யவில்லை என்றால் மீதம் இருக்கின்ற விவசாயிகளும் அவர்களுடைய நிலங்களை விட்டுவிட்டு அவர்களுடைய உண்மையான வாழ்வாதாரத்தை இழந்து வெளி மாநிலங்களுக்கு இப்போது வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருகின்ற விவசாயிகளை அந்த கூலி தொழிலாளர்களைப் போல இவர்கள் பல மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போதே இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு வெளிநாடுகளிலும் பல்வேறு வெளி மாவட்டங்களிலும் பல்வேறு வெளி மாநிலங்களிலும் இங்கே தொழிலாளர்களாக பணிபுரிகிறார்கள். தமிழகத்திலேயே அதிகமான தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இந்த மாவட்டம் இந்த தென் மாவட்டங்கள் தான் இந்த நிலைமையை போக்குவது. திரு தனபதி, தொடர்ந்து பேசலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் நிலை என்பது எப்படி இருக்கிறது என்பது பற்றி பல்வேறு விவசாய வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். தமிழகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய விவசாயம் என்பது பொறுத்தவரை அடுத்த கட்ட சரிவை நோக்கி சென்று வருகிறது. பருவமழை பொய்த்தல் ஒரு காரணமாக இருக்கிறது. மேலும் இப்பொழுது பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரமான விவசாயத்தை விட்டுவிட்டு பல மாநிலங்களுக்கு கூலி தொழிலாளிகளாக செல்வதாகவும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழகத்தின் பிரதான தொழிலாக விளங்கும் விவசாயத்தை அடுத்த கட்டத்தை மேம்படுத்த நோக்கி செல்லக்கூடிய வழிவகைகள் என்ன, அதற்கான அறிவிப்புகள் மத்திய பட்ஜெட்டில் என்ன மாதிரி இருக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகள் என்ன என்பது பற்றி மேலும் பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். மேலும் 2011ஆம் ஆண்டு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. 2001ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை அந்த இடைப்பட்ட 10 ஆண்டு காலத்தில் 8 லட்சம் மக்கள் விவசாய தொழிலிலிருந்து வேறு தொழிலுக்கு மாறி சென்றிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படியே சென்றால் விவசாயம் மேலும் சரிவடைகின்ற சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதனால் பல்வேறு விதமான திட்டங்கள் இந்த மத்திய பட்ஜெட்டில் தேவை என்கின்ற எதிர்பார்ப்பும் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. இப்பொழுது விவசாய சங்க தலைவர்களிடம் கருத்துக்களை கேட்பதற்கு முன்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் மற்றும் அதனுடைய சாகுபடி பரப்பளவு குறித்த பல்வேறு விவரங்களை பார்க்கலாம். தமிழகத்தில் விவசாயிகள் என்று பார்க்கும்பொழுது 2011ஆம் ஆண்டு 42.5 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இதுவே 2001ஆம் ஆண்டு பார்க்கும்பொழுது 51.16 லட்சம் விவசாயிகள் இருந்திருக்கிறார்கள். மேலும் விவசாய கூலிகள் 2011ஆம் ஆண்டு 96 லட்சமாக இருந்திருக்கிறது. 2001ஆம் ஆண்டு 86.37 லட்சமாக இருக்கிறது. மேலும் தமிழகத்தில் உணவு உற்பத்தி என்று பார்க்கும் பொழுது 2001-2002ஆம் ஆண்டு 76.89 லட்சம் டன் உணவு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை நாளுக்கு நாள் பல்வேறு விதமான ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பங்கள் விவசாயத்தில் இருந்து வந்தாலும் கூட அந்த தொழில்நுட்பங்கள் என்பது விவசாயத்தில் புகுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. 2011-2012 52.42 லட்சம் டன் உணவு உற்பத்தி தமிழகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் சாகுபடி பரப்பளவில் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது நெல் சாகுபடி பரப்பளவு என்று எடுத்துக்கொண்டால் 2001-2002 20.60 லட்சம் ஹெக்டேராக இருந்திருக்கிறது. 2011-2012 ஆண்டு பார்க்கும் பொழுது 1 லட்சம் ஹெக்டேர் குறைந்து 19.4 லட்சம் ஹெக்டேராக இருந்திருக்கிறது நெல் சாகுபடி பரப்பளவு. அடுத்ததாக சோளம் சாகுபடி பரப்பளவு என்று பார்க்கும் பொழுது 2001-2002ஆம் ஆண்டு 3.17 லட்சம் ஹெக்டேராக இருந்திருக்கிறது. அதுவே 2011-2012 என்று பார்க்கும் பொழுது 1.5 லட்சம் ஹெக்டேர் குறைந்து 1.98 லட்சம் ஹெக்டேராக இருக்கிறது. அடுத்தபடியாக கம்பு சாகுபடி பரப்பளவு என்று பார்த்தால் 2001-2002ஆம் ஆண்டு 1.25 லட்சம் ஹெக்டேராக இருந்திருக்கிறது. அதுவே 2011ஆம் ஆண்டு 2012 என்று பார்க்கும் பொழுது வெறும் 47,000 ஹெக்டேரில் தான் கம்பு சாகுபடி செய்யப்படுகிறது.
கேழ்வரகு சாகுபடி என்று பார்க்கும் பொழுது 2001-2002 ஆண்டில் 1.25 லட்சம் ஹெக்டேரில் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது கேழ்வரகு. அதுவே 2011-2012 என்று பார்க்கும் பொழுது 83,000 ஹெக்டேர் பரப்பளவில் கேழ்வரகு சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நிலக்கடலை சாகுபடி என்று எடுத்துக்கொண்டால் 2001-2002 6.63 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 2011-12 ஆண்டு அப்படியே பாதியாக குறைந்து 3.86 லட்சம் ஹெக்டேராக நிலக்கடலை சாகுபடி பரப்பளவு இருக்கிறது. மேலும் எல் சாகுபடி என்று பார்க்கும்பொழுது 2001-2002 84,000 ஹெக்டேர் பரப்பளவில் எல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 2011-12 ஆண்டு பாதியாக குறைந்து 43,000 ஹெக்டேர் பரப்பளவில் மட்டும்தான் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இதர சிறு தானிய சாகுபடி பரப்பளவு என்று பார்க்கும்பொழுது 2001-2002 27.66 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சிறு தானியங்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. 2011-2012 ஆண்டு 25.42 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது சிறு தானியங்கள். தமிழகத்தை பொறுத்தவரை பல காலகட்டங்களில் என்று நாம் புள்ளி விவரங்களை பார்க்கும் பொழுது 2001-2002 ஆண்டு பல லட்சம் ஹெக்டரில் பல பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதுவே 2011-2012 ஆண்டு மிக மிக குறைந்த அளவிலான சாகுபடி தான் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? தமிழகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஒரு சூழ்நிலைகளில் விவசாயம் என்பது எப்படி பார்க்கப்படுகிறது, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறது, அதே நேரத்தில் வர இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் என்ன விதமான எதிர்பார்ப்புகள் இவர்களுக்கு இருக்கிறது என்பது பற்றிதான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய பல மாவட்டங்களில் நமது செய்தி அரங்கில் பல்வேறு விவசாய சங்க தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார்கள். முதலில் நம்முடைய சென்னை செய்தி அரங்கில் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்க செயலாளர் திரு காவேரி தனபாலன் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நம்முடைய சென்னை செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய சேலம் செய்தி அரங்கில் கீழ்பவானி விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு நல்லசாமி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார். மேலும் கோவை செய்தி அரங்கில் கரும்பு விவசாயிகள் சங்க தேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு பொன்னையன் விவசாயிகளின் நிலையை தம்முடைய கருத்துக்களாக பதிவு செய்ய வந்திருக்கிறார். மேலும் மதுரையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தி அரங்கில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு தனபதி அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளின் நிலை எவ்வாறாக இருக்கிறது, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பற்றி தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறார். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய சங்கத்தின் தலைவர்கள் இன்றைய விவசாயிகளின் நிலை எப்படி இருக்கிறது, கடந்த பட்ஜெட்டில் அவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் என்ன, ஆனால் கிடைத்தது என்ன, இப்பொழுது வர இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் திட்டங்கள் என்ன என்பது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம். முதலில் திரு காவேரி தனபாலன் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இப்போ ஒவ்வொரு பட்ஜெட்டிலுமே விவசாயத்துறைக்கு அப்படின்னு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகள்கிட்டயும் இருக்கு. இப்ப கடந்த பட்ஜெட்ல விவசாயத்திற்காக எவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது, என்ன மாதிரியான திட்டங்கள் அதற்கு செயல்படுத்தப்பட்டது, அது உங்களுக்கு போதுமானதா இருக்கா? அதாவது ஒரு குடிமகன் சொன்னா ஒரு ஆண்டுல நிதிநிலை அறிக்கை வாசிக்கும் போது அந்த நாட்டினுடைய செயல்பாடு எதை நோக்கி போகுதுன்னு அதை வச்சு முடிவு பண்ண முடியும். அந்த வகையில ஒரு குடிமகனா நம்ம எதிர்பார்க்கிறது என்னன்னா, அதுல குடியானவனாக இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் நாங்க. எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த விவசாயத்தை காப்பாற்றுற நோக்கத்துல ஒரு செயல்பாடு அமையணும் தான் பெரும்பான்மையான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனா இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா எதிர்கட்சியில் இருக்கும்போது பெரிய விஷயங்களாக பேசுவாங்க. நாங்க போனோம்னா மணலை கயிறா திரிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா நடைமுறையில பார்க்கும்போது நடக்கிற விஷயம் வழக்கமான பாணி தான். இப்ப இருக்கக்கூடிய புதிதாக அமைந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு வெளியில இருக்கும்போது தமிழகத்துக்கு தேர்தலுக்கு வரும்போது சொன்ன வாக்குறுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, காவிரி நீர் பிரச்சனையை நாங்க உடனடியாக தீர்த்து வைப்போம், தேசிய விவசாயிகள் ஆணையத்தினுடைய பரிந்துரை அடிப்படையில் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்வோம், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கான அனைத்து திட்டங்களையும் வகுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சொன்னபடி நடந்துதான் பாத்தீங்கன்னா, இப்ப அண்மையில அறிவிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா 50 பைசா விலை உயர்வு அறிவிச்சிருக்காங்க. எதை சொல்லி இவங்க போனாங்களோ அதை விட்டுட்டு முந்தைய அரசு என்ன செஞ்சதோ அதே சடங்கு சம்பிரதாயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தில் தொழில்துறை இந்த விவசாயிகளுடைய ஊதிய உயர்வு மட்டும் 150 மடங்கு உயர்ந்திருக்கிறது. எந்திர தளவாடங்களை பாத்தீங்கன்னா 100% உயர்ந்திருக்கு.
இடுபொருட்கள் சொல்லக்கூடிய உரம் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் 485 ரூபாய் வித்த டிஏபியினுடைய உரம் வந்து இன்னைக்கு வந்து 1350 ரூபாய் விலை உயர்ந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வங்கிகளோட வட்டி விகிதங்கள் கூட மாறிக்கொண்டிருக்கிற நிலையில இந்த அரசு வந்து முன்னாடி சொன்ன வாக்குறுதியினுடைய உத்தரவாதப்படி விலையை அறிவிக்காம இருந்தா கூட இன்னும் ஒரு நாள் இருக்கு இந்த அரசு செய்யும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கலாம். இந்த நிதி அறிக்கையில சொல்லலாம்னு கூட எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அவசரமாக ஒரு கூட்டம் நடந்து 50 பைசா விலை உயர்வு என்பது பழைய அரசு ஆண்டுக்கு ஆண்டு 50 பைசா கொடுக்கும். அந்த 50 பைசா விலை உயர்வு என்பது எந்த வகையிலும் ஈடு செய்ய முடியாது. ஒரு மாசத்துக்கு ஒரு முறை டீசலுக்கு 1 ரூபாய் ஏத்துற கண்டிஷனுக்கு வந்துட்டீங்க. 3 ரூபாய் வித்த டீசல் இன்னைக்கு வந்து 61 ரூபாய்க்கு வந்தாச்சு. ஆனால் ஒரு ஏக்கருக்கு முன்பு விவசாயம் செய்யும்போது 1 லிட்டர் கூட டீசல் தேவைப்படாது. ஆனா இன்னைக்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்யணும்னா குறைந்தபட்சம் 35 லிட்டர் டீசல் தேவை. கட்டாயமாக எந்திரமயமாக்கல அதெல்லாம் வந்து விட்டது. இந்த நிலையில இன்னைக்கு டீசலோட உயர்வு ஒன்னு மாசம் உயர்த்துற மாதிரி இந்த நெல்லுன்னு வேணாம், உணவுப் பொருள்களோட எந்த பொருட்களுக்கும் குறைந்தபட்ச உற்பத்தி செலவு பிளஸ் 50% சேர்த்து 150 மடங்கு, அதாவது உற்பத்தி செலவோட 50% சேர்த்து குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தா பருத்தியில இருந்து இன்னைக்கு சந்தை விலையை விட 100 ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு. நெல்லுக்கு பார்த்தா 50 பைசா, அதே மாதிரி எள்ளுக்கு பார்த்தா 100 ரூபாய். இந்த அறிவிப்பு என்பது இந்த அரசின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் இருந்த விவசாயிகள் அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக முந்தைய அரசு என்ன செஞ்சதோ 10 ஆண்டுகள்ல அதே 50 பைசா திட்டத்தை இந்த அரசும் நடைமுறைப்படுத்தியிருக்கிறதுனால இந்த அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது நாங்க ஒன்றும் பெருசா எதிர்பார்க்கிற நிலைமையில இல்லை. ஏன்னா ஒரு பெஸ்ட் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண சொத்துக்கு ஒரு சோறு பணங்கிற மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இன்றைக்கு இந்திய அளவுல குஜராத் வேளாண்மையில மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கு. அந்த விவசாயிகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அங்க தரிசு நிலைமை இல்லைன்னு சொல்லி நரேந்திர மோடி அரசினுடைய அறிக்கையை பார்த்து தான் இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் அதுக்கு போனோம். ஆனால் மாற அங்க பாத்தீங்கன்னா நர்மதா அணையினுடைய பிரச்சனைக்கு உடனடியாக கையெழுத்திடுகிற நரேந்திர மோடி ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும். அட்மினிஸ்ட்ரேஷன் அதுதான் நீங்க யாரு வந்து அரசாணை வெளியிட்டாச்சுன்னா அப்புறம் தீர்ப்பு கிடையாது, கோர்ட்டு கிடையாது. அரசாணை வெளியிட்டாச்சுன்னா அதை யாரு ஆள்றாங்களோ அவங்க நிறைவேற்றணும். இவங்க வெளியில இருந்து சொன்னபடி அரசாணை வெளியிட்ட ஒரு விஷயத்தை உடனடியாக நிறைவேற்ற பணியை செய்யாம மறுபடியும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ கோர்ட்டுப்படி நடப்போம்னு சொன்னா. தொடர்ந்து பேசலாம். திரு காவேரி தனபாலன், விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது மிக அதிகமாகத்தான் இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் அரசு என்ன செய்ததோ அதே அரசுதான் இந்த புதிய தலைமையை ஏற்று இருக்கக்கூடிய இந்த அரசும் செய்து வருகிறது என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல விவசாயிகளின் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கிறது என்பது பற்றிதான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். சேலம் செய்தியரங்கில் இருக்கும் திரு நல்லசாமி அவர்களிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திரு நல்லசாமி, இப்போ மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்காக என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது? அந்த திட்டங்களுக்காக ஒதுக்கக்கூடிய நிதி எல்லாம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா? அந்த திட்டங்கள் எல்லாம் விவசாயத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அந்த திட்டத்திற்கு இருக்கிறதா? போதுமானதாக இருக்கிறதா? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்த வகுத்தல், இதுல வெளிப்படைத்தன்மைங்கிறது இல்லவே இல்லை. ஆக முதல் 5 ஆண்டு திட்டங்கள், 2வது 5 ஆண்டு திட்டங்கள், அதுலதான் விவசாயத்துக்கு கூடுதலா நிதி ஒதுக்குனாங்க. பல அணைகள் நாடு முழுவதும் கட்டப்பட்டன. அதனாலதான் ஓரளவுக்கு இன்னைக்கு உற்பத்தி இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பின்னிட்டு விவசாயத்துக்கு இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி எடுக்கிறது 2% 3% இதுலதான் ஒதுக்குறாங்க. ஆக 60% மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. இந்த 2% 3%ங்கிறது அந்த அதிகாரிகளுக்கு உண்டான சம்பளம், அந்த நிர்வாக செலவுக்கே சரியா போகுது. ஆக ஜிடிபி பொறுத்தளவுல ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு பங்களிப்பு விவசாயம் தான் முதலிடத்தில் இருந்தது. இப்ப 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது. ஆக மறைமுகமாக விவசாயிகளை சுரண்டுகின்றார்கள் யதார்த்த உண்மை. அரசன் ஆண்ட காலத்துல குடிகளிடம், குறிப்பாக குடியானவர்களிடம் கையேந்தி விளைச்சல்ல 6 வாங்கிட்டு ஆட்சி நடத்தினாங்க. ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டுட்டு போக வரையில நிலவரி தான் பிரதான வரி. இன்னைக்கு நிலவரிங்கிறது வெறும் 2 ரூபாய். இதை விவசாயத்தை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க 40 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மானியம் உரத்தை கொடுக்கறோம்னு சொல்றாங்க. அந்த முரியேட்டா பொட்டாஸ், சூப்பர் பாஸ்பேட் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க. அந்த முரியேட்டா பொட்டாசினுடைய பெரும்பகுதி தொழிற்சாலைக்கு போகுது, விவசாயத்துக்கு வர்றதில்லை. ஆக முறைகேடு ஒழுங்கீடு இருக்கு. ஆக மேலை நாடுகள்ல
வளர்ந்த நாடுகள்ல நேரடியா விவசாயத்துக்கு மானியம் கொடுக்கறாங்க, இங்க மறைமுகமா கொடுக்கறாங்க, அந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கறாங்க, விவசாயிகளுக்கு கொடுக்கறது இல்ல. ஆக இதுல ஊழல், லஞ்சம், முறைகேடு, ஒழுங்கீனங்கள் தான் அதிகமா காணப்படுது. அதே மாதிரி இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் ஒரு நல்ல திட்டம், அது பஞ்ச நிவாரண திட்டம் ஆங்கிலேயர் காலத்தில் சொன்னாங்க. அது டெல்டா மாவட்டங்களுக்கு மேட்டூர்ல தண்ணி திறந்து விட்டுட்டு அந்த டெல்டா மாவட்டங்கள்ல இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினா விவசாயத்துக்கு ஆட்களுக்கு எங்க போறது? அதுதான் நடைமுறையில இன்னைக்கு பல சிக்கலுக்கு ஆளாயிட்டு இருக்குது. அதுக்கு 45,000 கோடி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இது முறைப்படுத்தப்பட வேண்டும் இந்த நிதிநிலை அறிக்கையில. இரண்டாவது, தனபாலன் அவங்க சொன்ன மாதிரி ஒரு கெசட்ல வெளிவந்தாச்சு, அதுக்கு பின்னாடி நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு கடமை மத்திய அரசுக்கு உண்டு. மேலாண்மை வாரியத்தை உடனடியே ஏற்படுத்தியிருக்கணும், ஒழுங்குமுறை குழுவை ஏற்படுத்தியிருக்கணும், நடைமுறை கொண்டு வந்திருக்கணும். ஜூன் மாதம் 10 டிஎம்சி, அடுத்த மாதம் 34 டிஎம்சி, அடுத்த மாசம் 50, அடுத்த மாசம் 40. அந்த காவிரி இறுதி தீர்ப்புப்படி அந்த கர்நாடகா விடுவதாக இருந்தால் கட்டாயம் ஒரு 3 லட்சம் ஏக்கர்ல இங்க குறுவை சாகுபடி பண்ணிருக்கலாம். இப்ப அதுக்கு வழி இல்லாம இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரள மாநிலம் வயநாட்டுல மழை பெஞ்சு கபடி அணைக்கு கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. அந்த அணை நிரம்பின பின்னரே திறந்து விட்டாங்க. ஆனா காவிரி இறுதி தீர்ப்புப்படி திறக்கல. அந்த கபடி அணைக்கு 100 லிட்டர் தண்ணி வந்தா 40 லிட்டர் தண்ணியை தமிழ்நாட்டுக்கு திறக்கணும். இதுதான் முறை. ஆக கர்நாடக அரசு மீது தக்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இந்த அரசுக்கு இருக்கணும். வரும் பட்ஜெட்ல இதுக்கு உண்டான தீர்வு இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இரண்டாவது இன்னைக்கு நாட்டுக்கு ஒட்டுமொத்த தீர்வு என்னன்னா, இன்னைக்கு பெட்ரோல் இறக்குமதி மூலம் ஆண்டுதோறும் 8 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அந்நிய செலாவணி அரசாங்கம் தொடர்ந்து இழந்துகிட்டே இருக்குது. இதுதான் நாட்டுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு காரணம். இன்னைக்கு அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகள்ல எத்தனால் வாகன எரிபொருளா பயன்படுத்துறாங்க, 85% பயன்படுத்துறாங்க. விவசாயத்துக்கு ஒரு நெருக்கடி அமெரிக்காவில் 80 வாக்குல. அந்த நெருக்கடியை தீர்த்தது எத்தனால்? பிரேசில் நாட்டுக்கு அந்த நெருக்கடி தீர்த்தது எத்தனால்? அதுக்கு பின்னாடி படிப்படியா முன்னேறி இனி ஒலிம்பிக் போட்டி நடத்துற அளவுக்கு இன்னைக்கு அவங்க மேலுக்கு வந்துட்டாங்க. தமிழகத்தில் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது பற்றியும் அவர்களுக்கான பட்ஜெட்டில் என்ன மாதிரியான திட்டங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்பது பற்றி பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கிய பிறகும் கூட இந்த ஒரு தீர்ப்பை அமல்படுத்துவதில் மாநிலங்கள் தாமதப்படுத்துகின்றன என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. கர்நாடக அரசு இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தடுக்க வேண்டும், அதே நேரத்தில் தமிழக அரசு இதில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து மிக முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது கோவையில் இருக்கும் திரு பொன்னையன் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு பொன்னையன். இப்போ கரும்பு விவசாயிகளுக்கு மத்திய அரசு டன் ஒன்றிற்கு எவ்வளவு ரூபாய் வழங்குகிறது? அதே நேரத்தில் மாநில அரசு வழங்கக்கூடிய பங்கு தொகை என்பது எவ்வளவாக இருக்கிறது? அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா? கரும்பு டன்னிற்கு எவ்வளவு தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை கரும்பு விவசாயிகள் மத்தியில இருக்கு. முதலில் மக்கள் அரங்கத்தில் வருகிற பட்ஜெட்டினுடைய எதிர்பார்ப்புகளை வெளியிடுவதற்கு வாய்ப்பு தந்த தந்தி தொலைக்காட்சிக்கு உழவர்கள் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, கடந்த ஆண்டு ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் பிரைஸ் என்று சொல்லுகிற FRP நியாயமான மற்றும் ஆதாய விலையை 2100 ரூபாய் ஒரு டன்னுக்கு கொடுத்தார்கள். இந்த ஆண்டு இந்த மாதம் 16ஆம் தேதி டெல்லிக்கு எங்களை எல்லாம் அழைத்து உற்பத்தி செலவை கணக்கிட்டை கேட்டுவிட்டு ஒரு 100 ரூபாயைத்தான் அதிகரித்திருக்கிறார்கள். அதாவது 2200 தான் மத்திய அரசு FRP-யாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு இப்பொழுது நடப்பு ஆண்டுக்கு தமிழக அரசு 550 ரூபாயை 2550 வாகன செலவோடு 2650 அறிவித்தார்கள். ஆனால் எந்த ஆலையும் தமிழகத்திலே 2250 ரூபாய்க்கு மேல் கொடுக்க முடியாது என்று பிடிவாதமாக சொன்னதற்கு பிறகும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஆலை முதலாளிகளிடத்திலிருந்து இன்று வரை விவசாயிகளுக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை. நண்பர் நல்லசாமி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நாங்கள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். எத்தனாலை பெட்ரோலிலே கலக்கினால் 25% சட்டப்படியாக மாற்றப்படுமேயானால் 10,000 கோடி ரூபாய் இந்த நாட்டுக்கு அந்நிய செலாவணியிலே எண்ணெய், கச்சா எண்ணெய் இறக்குமதியிலே மீதியாகும் என்று அனைவரும் சொன்ன பிறகும் கூட வெறும் 5% தான் இந்த ஆண்டு அறிவித்திருக்கிறார்கள். 10%க்கு முயற்சிப்போம் என்று சொல்லுகிறார்கள். எனவே விவசாயிகள் கேட்பதெல்லாம் எங்கள் விளைபொருள்களில் வரக்கூடியவற்றை மதிப்பு கூட்டு பொருள்களாக மாற்றி அதில் இருந்து வருகிற லாபத்தை விவசாயிகளுக்கு தர வேண்டும். ஆனால் இன்றைக்கு சர்க்கரை ஆலைகள் நொடிந்து போய்விட்டது.
அதனாலே அந்த ஆலைகளுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் வட்டியில்லா கடனை அரசு கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த ஆலைகள் விவசாயிகளுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார்களா என்றால் இன்னும் அதிலே நெருக்கடிகள் இருக்கிறது. இப்படி ஆலை முதலாளிகள் கேட்கிற பொழுதெல்லாம் அரசாங்கம் தயக்கமின்றி அள்ளி கொடுக்கிறது. ஆனால் நொடிந்து போன விவசாயிகளுக்கு செய்யாமல் இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்த அரசு 5 லட்சம் கோடி ரூபாயை ஆலை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தள்ளுபடியாகவும் வரிச்சலுகையாகவும் வழங்கி இருக்கிறது. ஆனால் ஏழை விவசாயிகளுக்கு வருகிற பட்ஜெட்டிலே கடனை தள்ளுபடி செய்வார்களா என்றால் கண்டிப்பாக அது சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. மேலும் நாங்கள் ஒரு அச்சத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த மோடி அவருடைய அரசு எல்லா விதமான மானியத்தையும் உலக வர்த்தக கழகத்தினுடைய கட்டளைக்கு ஏற்று அதை நீக்குவார்கள் என்று செய்தி பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அத்தோடு இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை, நாங்கள் விவசாயம் செய்வதற்கு நிலம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். இந்த நிலத்தை பறிக்கிற வகையில் கடந்த ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட நில கையகப்படுத்தும் சட்டத்தை இன்னும் எளிமையாக்கி ஆலை அதிபர்களுக்கு நிலத்தை எளிமையாக விவசாயிகளிடத்திலே இருந்து பறிக்கிற செயலை செய்வார்கள் என்ற செய்தி ஊடகங்களிலே கடந்த 4 நாட்களாக வருகிறது. எனவே நாங்கள் முதலில் அச்சப்படுவது எங்களுடைய நிலத்தை எங்களிடத்திலே தக்க வைக்க முடியுமா, அதற்கு இந்த பட்ஜெட்டிலே உறுதியளிப்பார்களா? அடுத்து நல்லசாமி அவர்கள் சொன்னதைப் போல 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தை விவசாயத்தோடு இணைக்க வேண்டும். விவசாயத்தோடு இணைக்காமல் திரு பொன்னையன் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை விவசாயத்தோடு இணைக்க வேண்டும். அதே நேரத்தில் விவசாயம் செய்வதற்கு முதன்மையாக கருதப்படுவது நிலம். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நிலம் கையகப்படுத்தப்படும் சட்டத்தை எளிமையாக்க வேண்டும் என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. பல எதிர்பார்ப்புகள் அந்த விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. மதுரை செய்தி அரங்கில் இருக்கும் திரு தனபதி அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு தனபதி. இப்ப மதுரை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் விவசாயிகள் என்பது எப்படி இருக்கிறது? விவசாயத்தின் ஒரு அங்கமாக பார்க்கப்படும் கால்நடைகள் அதனுடைய நிலை என்பது எப்படி இருக்கு? இப்ப விவசாயத்தையும் கால்நடையும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயையும் நம்பித்தான் விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் கடுமையான வறட்சி. இங்க கால்நடைகளுக்கு இயற்கையா புல்வெளிகள்ல கால்நடைகள் தினசரி மேய்ஞ்சு அதனுடைய உணவு தேவையில 90 விழுக்காடு வெளியில் தானாகவே மேய்ந்து அதனுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்து வந்தது. இன்று அவ்வாறு மேய்வதற்கான மேய்ச்சல் நிலங்கள் இல்லை. மழை இல்லாமையால் அங்கே புல்வெளிகள் இல்லை. அதற்கு கால்நடைகளுக்கு முழுமையாக தீவனம் கொடுப்பதற்கு தமிழகத்திலே எங்குமே அதற்கு தேவையான தீவனம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லாததனால் தமிழகத்தில் இருக்கின்ற கால்நடைகள் அடிமாட்டு விலைக்கு விற்கப்பட்டு கேரளாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே கசாப்பு கடைக்கு அந்த அடிமாடுகள் விற்பனையாகிறது. அதே போல விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை விட்டுவிட்டு வெளியே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலைக்கு காரணம் கடந்த வறட்சி மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருள்களுடைய விலை பல மடங்கு உயர்ந்து போனதனாலும் விவசாயிகளுக்கு தேவையான கடன் சரிவர கிடைக்காமையாலும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஆதார விலை அவர்களுக்கு கிடைக்காமையால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வரவிருக்கின்ற இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டிலே இந்த விவசாயிகளுக்கான கடன் முழுவதையும் ரத்து செய்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் கடனற்றவர்கள் என்ற ஒரு பிரகடனத்தை இந்த மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும். அதே போல தென்னக நிதிகளை இந்த தமிழகத்தை பொறுத்தவரை மலைமறைவு பிரதேசம், இங்கு எந்த விதமான நீர் ஆதாரங்களும் கிடையாது. நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக குறைந்து விட்டது. இதை போக்குவதற்கு தென்னகத்தில் இருக்கின்ற ஒரிசாவில் இருக்கின்ற கிருஷ்ணா நதியிலிருந்து மகாநதியிலிருந்து ஆந்திராவில் ஓடுகின்ற கிருஷ்ணா நதி, தென்பெண்ணை, பாலாறு போன்ற நதிகளை எல்லாம் தமிழகத்துக்கு திருப்பிவிட்டு காவிரியிலிருந்து உபரி தண்ணீரை தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களுக்கு தாமிரபரணி வரை செல்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பொறியாளர்கள் நிரந்தரமாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த திட்டத்தை உடனடியாக இந்த மத்திய அரசாங்கம் செயல்படுத்தினால் ஒழிய தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுவிடும். அடுத்ததாக உலக நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே, அமெரிக்க நாடுகளிலே ஒரு விவசாயிகளுடைய கடனுக்கு 1.5% 3 அல்லது 4% குறைவாகத்தான் வட்டி வசூலிக்கின்றார்கள்.
ஆனால் நமது இந்திய நாட்டிலே விவசாயிகளுடைய பயிர்க்கடனுக்கு 7%, விவசாயிகள் வாங்குகின்ற டிராக்டர் போன்ற கருவிகளுக்கான கடன் 13-14% வசூல் செய்யப்படுகிறது. ஆனால் இங்கே தொழிலதிபர்கள் தங்களுடைய கார் வாகனங்கள் வாங்குவதற்கான கடனுக்கு 7% வட்டி தான் வசூலிக்கப்படுகிறது. விவசாயிகள் வாங்குகின்ற விவசாயிகளை பொறுத்தவரை வங்கிகள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய கடன்களுக்கு குறைந்த சதவீதம் வட்டியாக வசூலிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விதிமுறை இருக்கிறது. ஆனால் இன்னும் அது நடைமுறைக்கு வராமல் வட்டி அதிகமாக வசூலிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய அரசு தாக்கல் செய்ய இருக்கின்ற பட்ஜெட்டில் தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகளின் எதிர்பார்ப்புகள் என்பது எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான திட்டங்களை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். நமது பல செய்தி அரங்குகளில் விவசாய சங்கங்களின் தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். திரு காவிரி தனபாலன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில நதிநீர் இணைப்பு திட்டம் அப்படிங்கிற பேச்சு பரவலாவே காணப்படுது. ஒவ்வொரு ஆண்டுமே பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது தமிழக விவசாயிகள் சார்பிலும் பல மாநில விவசாயிகள் சார்பிலும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு தான் இருக்கு. அப்போ இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கான எதிர்பார்ப்பு என்பது எப்படி இருக்கு? அப்படி இணைச்சாங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? தமிழகத்திற்கு அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? இந்திய வாக்காளர்கள் ஒரு தெளிவான வாக்காளர்கள். முந்தைய 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் அரசு இந்த தேசிய நீர் ஆற்றுகளை இணைக்கிற திட்டங்களை முடக்கினாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, சுற்றுச்சூழல் வீணா போயிடும், சமநிலை மாறுபடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல சொன்னதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியாவினோட நிலைமையில யாருக்கிட்ட எல்லாம் தண்ணி அதிகமா இருக்கோ அந்த மாநிலங்கள் இந்த தேசிய நீரை இணைக்கிற வழியை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இல்லாத மாநிலம் என்ன சொல்லுது, அது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கணும்னா அனைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து தேசிய நதிகளை இணைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அதுக்கு நல்ல ஒரு வழி இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசிய நீர்வழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த மாநிலத்துக்கும் அனுமதி கேட்க வேண்டியது இல்லை. ஏன்னா நீர்வழிச்சாலை, தேசிய நீர்வழிச்சாலைன்னா எப்படி நம்ம ஹைவேஸ் ரோடு இருக்கோ அது மாதிரி நீர்வழிச்சாலை அமைக்கிறது, அதுக்கு எந்த மாநிலத்தினுடைய அனுமதியும் இல்லாமல் மத்திய அரசு தன்னுடைய ஒரே பாராளுமன்றத்தின் வழியாக சட்டத்தின் மூலம் ஏற்றலாம். அப்படி செய்யும் போது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, எந்த மாநிலத்திலையும் மிகையாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை மட்டும்தான், வெள்ள நீரை மட்டும்தான் இதில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அந்த ஆய்வறிக்கையில தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாநிலத்தினுடைய உரிமை நீரை பிரிச்சு இன்னொரு மாநிலத்துக்கு கொடுக்கிற விஷயம் அல்ல இது. இது வெள்ளத்துல உபரி நீரா வெளியே வர்ற நேரம் இருக்கிற மாநிலங்களுக்கு வாய்ப்புள்ள இடங்கள்ல பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய தண்ணீர்ல 2-3% மட்டும்தான் பயன்படுத்துறோம், பாக்கி எல்லாம் கடலுக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டா உலகுக்கே உணவளிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடத்துல நம்ம இருப்போம். ரெண்டாவது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே 11 மாசம் வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொன்னா அது இந்தியா தான். அதனால நம்ம உற்பத்தி மிகப்பெரிய அளவுல பெருகும். இதை செய்யறதுக்கு சாத்தியமான விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. இந்த அரசை பொறுத்தளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு ஆதரவு கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா, பழைய அரசுகள் ஒரு பெரிய வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கொண்டுட்டு வரல. இந்த அரசு குஜராத் மாதிரி இங்க நிறைய செய்யும்னு எதிர்பார்த்தவனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்படி வெற்றி பெற்று வந்திருக்கிறவங்க இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்புல உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தேசிய நதிகள் இணைப்பை பற்றி ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டு இதை நீங்க உடனே நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னே, அதை நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்லியே 9 வருஷம் எடுத்துட்டாங்க முந்தைய இருந்த அரசு. ஆனா முன்னாடி வாஜ்பாய் காலத்துல தான் இந்த வழக்கு தொடக்கப்பட்டு அதனுடைய தீர்ப்பு வழங்கப்பட்ட அடிப்படையில் தான் இந்த தேசிய நதிகள் இணைப்புங்கிறது இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவும் இந்த நாட்டினுடைய இறையாண்மையையும் மிகப்பெரிய அளவுல உற்பத்தியை பெருக்கி உலகத்துக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு மத்திய அரசு உள்ள வந்திருக்கு. இவங்க தங்களுடைய திட்டத்துல முதலாவது அறிவிப்பா இந்த பட்ஜெட்ல இதான் அறிவிக்கணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பெரிய அளவுல நிதி தேவைப்படும் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிற பெட்ரோல் நுகர்வுகளுக்கு ₹1 விலை உயர்த்தினாலே இதுக்கு நிதி ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்மள்ட்ட நிதி மட்டும் இல்ல, இளைஞர்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடு, நம்மள்ட்ட நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு, அதுக்காக உழைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, நிறைய வசதிகள் இருக்கு. மனசு இருந்தா உடனடியாக இது நிறைவேறும். நிறைவேறினா வெற்றி காணலாம்.
தொடர்ந்து பேசலாம் திரு காவேரி தனபாலன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் தேவைகள் பற்றியும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பற்றியும் பார்த்து வருகிறோம். தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக அவசியமானதாக உணரப்படுகிறது. பருவமழை பொய்த்திருக்கக்கூடிய பல நேரங்களில் விவசாயத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியாமல் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் விவசாயிகள். அதனால் இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்திற்காக நிதியை ஒதுக்கி முதல் நடவடிக்கையாக இதில் மத்திய அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. சேலம் செய்தி அரங்கில் இருக்கும் திரு நல்லசாமி அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு நல்லசாமி, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு பருவமழை பெய்தாலும் கூட பல நேரங்கள்ல ஆண்டொன்றிற்கு 60 to 70 TMC வரைக்கும் தண்ணீர் வீணாக கடலில் சென்று கலக்கிறது. பல இடங்கள்ல ஏரிகள், குளங்கள், அணைகள் எல்லாமே தூர்வாரப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இப்ப வரக்கூடிய பட்ஜெட்ல இந்த அணைகள், ஏரிகள், குளங்களை தூர்வாருவதற்காக என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நிதி ஒதுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துல உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? முதலாவது 5 ஆண்டு திட்டத்தில் எந்த அளவுக்கு நிதி ஒதுக்குனாங்களோ அதே மாதிரி ஒரு நிதியை இந்த தண்ணீருக்காக ஒதுக்கணும் அப்படிங்கறதா மக்களுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு பொறுத்தளவுல நம்ம நாட்டுல நீர்வளம் உள்ள ஒரு நாடு. உலகத்தினுடைய சராசரி மழை 950 மில்லிமீட்டர், நம்முடைய நாட்டினுடைய சராசரி மழை 1250 மில்லிமீட்டர். ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய மொத்த நீர்வளம் 70,000 TMC. இதில் நாம் பயன்படுத்தி வருவது 20,000 TMC. 50,000 TMC தண்ணீர் ஆண்டுதோறும் கடலுக்கு பயன்பாடு இல்லாமல் செல்லுகின்றது. ஆக இன்னைக்கு ஒரு இக்கட்டான நிலையில இருக்கிறோம். அதாவது ஈராக்குல உள்நாட்டு மோதல் நடந்துகிட்டு இருக்கு. இது போரா உருவெடுத்தால் ஆக பெட்ரோலியம் அங்கதான் அதிகமா வாங்கிட்டு இருக்கிறோம். அது அப்படியே நின்று போயிடும். நின்று போச்சுன்னா வாகனங்கள் அங்கங்க சாலைகள்ல நிற்கும். ஆக எத்தனாலுக்கு நாம மாறணும். இது அரசாங்க பட்ஜெட்ல ஒரு முடிவெடுத்தா 5 ஆண்டுகளுக்குள்ள வெளிநாடுகள்ல இருந்து பெட்ரோலியத்தை இறக்குமதி பண்ண போறதில்ல, எத்தனால வாகன எரிபொருளா பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்தா முதல் கட்டமா நதிகள் இணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அரசுக்கு ஏற்படும். ஏன்னா விளைநிலங்கள் இருக்கு, தண்ணி இல்லாம இருக்கு. அதே நேரத்தில் தண்ணி இருக்கு, சகோதரனுக்கு போகல, சமுத்திரத்துக்கு போகுது. அது மாறும். நாட்டினுடைய ஒருமைப்பாடு, இறையாண்மை எல்லாமே வலுப்பெறும். இன்னைக்கு கங்கை, காவிரி, பிரம்மபுத்திரா எல்லாம் இணைக்க வேண்டிய, உடனடி இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம்னாரு. வங்காளத்துலதான் இன்னைக்கு கங்கையும் இருக்கு, பிரம்மபுத்திராவும் இருக்கு. அதனாலதான் பாரதியார் இன்னைக்கு பாடினாரு. அவர் கடந்த நூற்றாண்டுடைய முற்பகுதியில பாடினாரு. இந்த ஒரு நூற்றாண்டு கடந்துமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. ஆக இன்னைக்கு எத்தனால வாகன எரிபொருளை 5 ஆண்டுகளுக்குள்ள பயன்படுத்த போறோம், பெட்ரோல் இறக்குமதிக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறோம்ங்கிற ஒரு முடிவெடுத்தா நதிகள் தானா இணையும். இன்னைக்கு தீபகற்ப ஆறுகள்ல இருந்து மட்டும் 8500 TMC கடலுக்கு போகுது. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, பாலாறு, காவிரி, வைகை, தாமிரபரணி இந்த இணைப்பு எளிதா இணைக்கலாம். இதை நீரை ஏற்ற வேண்டியதில்லை. இந்த கங்கை காவிரி இணைப்புகளோட கொஞ்சம் குறிப்பிட்ட உயரத்துக்கு நீரை ஏற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இதுல அதுவும் கிடையாது. அதே மாதிரி கேரளாவில் 2200 TMC கடலுக்கு வீணா போகுது. கேரளாவில் தேக்கருக்கு இடம் கிடையாது. அப்படி தேக்கி வச்சா அந்த தண்ணியை பயன்படுத்துறதுக்கு வழி கிடையாது. ஆக பாண்டியாறு, புன்னம்புழா, சோலாட்டிப்புழா, அச்சன் கோயிலாறு, இடுக்கியாறு, கல்லாறு, கரமனாறு, ஆட்டின்காலாறு, கொடுமுடியாறு பல இடங்கள்ல அங்கங்க திருப்பலாம். அப்படி ஓரளவுக்கு திருப்பினாவே போதும். ஆக இது உடனடியா செய்ய வேண்டியது நீண்டகால திட்டம்ங்கிறது கங்கை காவிரி இணைப்பு திட்டம். உடனடியா செய்ய வேண்டியது கேரள ஆறுகளை கிழக்கு நோக்கி திருப்புறது, இந்த தீபகற்ப ஆறுகளை தெற்கு நோக்கி திருப்பி விடுறது. தமிழ்நாடு எவ்வளவு பயன் அடையுதோ அதை விட ஆந்திர மாநிலம் அதிகமா பயன் அடையும். இது மத்திய அரசு உடனடியா அதுல தலையிட்டு ஒரு முடிவெடுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல மொத்தமா 833 TMC தான். நீங்க சொன்ன மாதிரி கடலுக்கு போறது 40-50 TMC தான். அதையே முறையா நாம தடுத்து நிறுத்த முடியல. கடந்த ஆண்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள்லாம் நிரம்பி இனிமேல் தேங்கினா அணைகள்லாம் உடஞ்சிருங்கிற சூழலை திறந்து விட்டாங்க. மேட்டூர் நிரம்பி 20 TMC தண்ணி கடலுக்கு வீணா போச்சு. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா விளைநிலங்கள்லாம் பாலமா வெடிச்சு கிடந்தது, தண்ணி இல்லாம இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரி, குள, குட்டை, கண்மாய்களே தண்ணி இல்லாம இருந்தது. ஆனா 20 TMC கடலுக்கு போச்சு. அந்த திரு நல்லசாமி தொடர்ந்து பேசலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் நிலை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் ஆண்டு ஒன்றிற்கு 912 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். ஆனால் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததன் காரணமாக 30% குறைவாகத்தான் பருவமழை பெய்திருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 13,000 ஏரிகளும் 30 லட்சம் கிணறுகளும் இருக்கின்றன. பல இடங்களில் இந்த ஏரிகள், கிணறுகள் தூர்வாரப்படாத நிலையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்
மத்திய பட்ஜெட்டில் இந்த தூர்வாருவதற்கு தேவையான பல்வேறு திட்டங்களை அறிவிக்கப்பட வேண்டும், அதற்கு நிதி ஒதுக்க வேண்டும். நிதி ஒதுக்குவதோடு மட்டுமல்லாமல் அதற்கான பணிகளை விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும். இல்லையென்றால் மழை காலங்களில் வரக்கூடிய நீர் ஏரிகளில் சேமிக்க முடியாமல் கடலில் சென்று வீணாக கலக்க வேண்டிய சூழ்நிலை தற்பொழுது இருக்கிறது. இதனை தடுக்க நடவடிக்கைகள் வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. மேலும் இந்த சமீபத்தில் காவிரி படுகைகளில் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல செய்தி அரங்குகளில் விவசாய சங்கங்களின் தலைவர்கள் பங்கு பெற்று அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். தற்பொழுது கோவை செய்தி அரங்கில் இருக்கும் திரு பொன்னையன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு பொன்னையன், இப்ப விவசாயிகளோட மிக முக்கிய கோரிக்கையா பல இடங்கள்ல உணவு உற்பத்தி அதிகரித்தாலும் கூட அதை பல காலங்களுக்கு வைத்து அதை பயன்படுத்துவதற்காக சேமிப்பு கிடங்கோ குளிர்பதன கிடங்கோ இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ பல இடங்கள்ல இந்த வீணாகக்கூடிய உணவுப் பொருட்களை சேமிப்பதற்காக குளிர்பதன கிடங்கோ சேமிப்பு கிடங்கும் அமைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான திட்டங்கள் வேணும், அதற்கான நிதி நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க, இந்த விஷயத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? அதாவது உங்களுடைய கேள்வி மிக அடிப்படையானது. இன்று விளைவிக்கின்ற உணவுப் பொருட்களில் பெருவாரியான உணவுப் பொருட்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் வீணாகிக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். தமிழகத்திலே ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலே கொள்முதல் செய்யப்படுகிற நெல்லானது திறந்த வெளியிலே மூட்டைகளை அடுக்கி வைத்து அதை முறையாக பராமரிக்காமல் பல லட்சக்கணக்கான மூட்டைகள் ஆண்டுதோறும் சேதாரமாகிக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உலகம் அறிந்த ஒரு உண்மையை நான் சொல்லுகின்றேன். இந்த அரங்கில் இந்த அரிசியை மக்களுக்கு இலவசமாக வழங்குகின்றோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அரிசி உண்பதற்கு தகுதியற்ற முறையிலே தான் இவர்கள் அதை பதப்படுத்தி கொடுக்கிறார்கள். கட்டாயமாக அதை பச்சரிசியாக கொடுத்தால் கூட அந்த மக்கள் பயன்படுத்தி விடுவார்கள். முறையாக அதை ஊறல் செய்வது வேக வைப்பது என்பதும் இல்லை. எல்லாவற்றையும் விட இன்றைக்கு கிராமப்புற கட்டுமானங்களிலே இவர்கள் கவனம் செலுத்தவில்லை. கிராமப்புறத்திலே மிகப்பெரிய கிட்டங்கிகளை கட்டி வைத்தால்தான் இவைகள் முறையாக பராமரிக்கப்பட முடியும். அதைவிட உற்பத்தியாகிற விளைபொருட்களை பதப்படுத்துகின்ற குளிரூட்டும் நிலையங்களை உருவாக்குவதிலே இந்த அரசு போதுமான நிதியை ஒதுக்குவது, அதை பராமரிப்பது என்பதில்லை. இத்தோடு ஒவ்வொரு காலத்திலும் விளைகின்ற விளைபொருட்களை அந்த காலத்திலேயே பயன்படுத்த முடியாது. எடுத்துக்காட்டு, நாம் தக்காளி இருக்கிறது. தக்காளியினுடைய விலை ஒவ்வொரு காலத்திலும் ஒன்றாக இருக்கும். அதற்கு பிறகு அது பயன்பாட்டுக்கு கிடைக்காத போகிற நேரத்தில் விலை மிக அதிகமாக போய்விட முடியும். முருங்கைக்காய், இப்படி பல்வேறு பொருட்கள் இந்த விலையை ஈடுகட்டுகின்ற வகையில் அவைகளை எல்லாம் சேமித்து பதப்படுத்தி பயன்படுத்துகின்ற அளவுக்கு கிராமப்புறத்திலே அதற்கான கட்டுமானங்களை அரசு இதுவரை உருவாக்கவே இல்லை. எல்லாமே நகர்ப்புறத்திலே கொண்டு போய் குவிக்கின்றார்கள். அங்கு வீணடிக்கப்படுகிறது. இன்னும் அரசினுடைய கண்ணோட்டம் மிக மோசமானதாக இருக்கிறது. உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது, அரசினுடைய உணவுப் பொருள் கிடங்குகளிலே வீணாகிற பொருட்களை பற்றி உச்சநீதிமன்றம் பல்வேறு காலகட்டங்களிலே சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கம் கிராமப்புறத்திலே விளைகின்ற பொருட்களை, அழுகின்ற பொருட்களானாலும் தானியங்களானாலும் அவைகளை பதப்படுத்துவதற்கான முறையான அறிவியல் பூர்வமான கிடங்குகளை உருவாக்க வேண்டும், பதப்படுத்தும் நிலையங்களை உருவாக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு விளைகிற விளைச்சல் பொருள்களே அதில் 30-40 விழுக்காடு வீணாக சேதமாகிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு அந்த காலத்திலே உரிய விலை கிடைக்காமல் மிக மிக அடிமாட்டு விலைக்கு அவர்கள் விற்று நட்டமடைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உண்மையிலேயே அரசு கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த பதப்படுத்துகின்ற நிலையங்களை அங்கே உருவாக்குவார்களே. ஆனால் விவசாய வேலை இல்லாத காலங்களிலே இந்த பதப்படுத்துகின்ற வேலையில் விவசாய தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் ஈடுபடுத்த முடியும். அப்படி ஒரு கண்ணோட்டம் இந்த அரசுக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் விவசாயிகளுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் வீணாகாமல்
அடுத்த காலகட்டத்திற்கும் பயன்பட வேண்டுமானால் அவர்களுக்கான சேமிப்பு கிடங்கு என்பது அந்தந்த கிராமங்களிலே அமைக்கப்பட வேண்டும். அதற்கான கட்டமைப்பு என்பது அதை சார்ந்த கிராமங்களில் உருவாக்கும் பொழுது அந்த பொருள் கிடைக்காத காலகட்டத்தில் கூட அந்த பொருளை உணவை பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு நிலை ஏற்படும். மேலும் ஒரு சில பொருட்களை சில நாட்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். உதாரணமாக பூக்கள், தக்காளி, கீரைகள் உள்ளிட்ட பொருட்கள். இந்த பொருட்களை சேமிப்பதற்காக குளிர்பதன கிடங்கும் அமைக்கப்பட வேண்டும். மேலும் இந்த பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றும் பொழுது எந்த மாதிரியான காலகட்டத்திற்கும் ஏற்றவாறு இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். இதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு உடனடியாக இறங்க வேண்டும். இதற்கான ஒரு அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. மதுரை செய்தியரங்கில் இருக்கும் திரு தனபதி அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு தனபதி, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வங்கிகள் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன்கள்ல வட்டி சதவீதம் அப்படிங்கறது எப்படி இருக்கு? ஏன்னா விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன்கள்ல 4-5% வரைக்கும் வட்டி கொடுக்கலாம், அதற்கு மேல் கொடுக்க கூடாது அப்படிங்கிற விதி இருந்தாலும் பல வங்கிகள்ல அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அப்போ இப்ப இருக்கக்கூடிய நிலை என்ன? வங்கிகள் கிட்ட இருந்து நீங்க எந்த மாதிரியான ஒரு நிலையை நீங்க எதிர்பார்க்கறீங்க? இதற்கான அறிவிப்புகள் எப்படி இடம்பெறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வங்கியில் விவசாய கடனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பயிர் கடனுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு 7% வட்டி வசூல் பண்றாங்க. அதற்கு மேலாக உள்ள நீண்ட கால கடன், இப்ப ஒரு நிலத்தை சீர்திருத்தம் செய்வதோ அல்லது ஒரு டிராக்டர் வாங்குவதோ, ஒரு கால்நடை பண்ணை, பால் பண்ணை அமைப்பதோ, இது போன்ற ஒரு தொடர்ந்த திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 12 to 14% வரை வட்டி வசூல் செய்கிறார்கள். இப்ப ஒரு நிலத்துல ஒரு கிணறு தோண்டணும் அல்லது ஒரு பம்பு செட்டு அல்லது ஒரு ஆழ்குழாய் கிணறு, அதற்கு தேவையான பைப் லைன் உபகரணங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு விவசாயிக்கு 7 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த விவசாயிக்கு தேவைப்படுது. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் 12% வட்டியும், 5 லட்சத்திற்கு அதிகமான கடன் பெறும்போது அதற்கு கிட்டத்தட்ட 14% வட்டியும் வசூல் செய்யறாங்க. இந்த வட்டி மிக மிக அதிகமான வட்டி. இன்னைக்கு விவசாயிகளால இயற்கையா வாங்கி 7% கடன், 7% வட்டிக்கு வாங்கக்கூடிய கடனையே திருப்பி செலுத்த முடியாத இந்த சூழ்நிலையில இந்த விவசாயிகளால 3 லட்சம் ரூபாய் ஒரு விஞ்ஞானி, ஒரு பொறியாளர், அவர் ஒரு டிராக்டரை 40 குதிரை சக்தியிலிருந்து 50 குதிரை சக்தி வேகம் உள்ள ஒரு டிராக்டரை, புதிதாக டிராக்டரை அரசாங்கத்தினுடைய எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் 3 லட்சம் ரூபாயில் தயார் செய்து கொடுக்க முடியும் என்று ஒரு பஞ்சாபில் இருக்கின்ற ஒரு விஞ்ஞானி, அவரோடு இணைந்து தமிழகத்தைச் சேர்ந்த ரங்கராஜன் என்கின்ற ஒரு பொறியாளரும் சொல்கிறார்கள். ஆனால் அதே டிராக்டர் 3 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய டிராக்டரை தற்போது விவசாயிகள் 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு அவலமான நிலை இருக்கிறது. அந்த டிராக்டருக்கு தயார் செய்யக்கூடியவர்களுக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் அரசாங்கம் கொடுத்தாலும் கூட அதற்கு பல்வேறு வரிச்சுமையை உயர்த்தி அந்த டிராக்டரை 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கு. அந்த விவசாயி அந்த 7 லட்சம் ரூபாய்க்கு அந்த கடனை ஒரு 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிக்கு கூட டிராக்டர் வங்கிகளை வழங்குகிறார்கள். அந்த விவசாயியால் 7 லட்சம் ரூபாய்க்கு கடன் பெற்று 14% வட்டி கட்டி அந்த டிராக்டரை அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு கழித்து வங்கியினுடைய ஏஜென்ட்டுகளால் பறிக்கப்பட்டு கடனுக்கு ஜப்தி செய்யப்படுகிறது. இது போன்ற அவலமான சூழ்நிலை தான் இன்று இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் திரு தனபதி. விவசாயிகள் பல்வேறு விதமான அவல சூழ்நிலைகளை சந்தித்து வருகிறார்கள். வங்கிகள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன்கள், அவர்களுக்கான வட்டி என்பது 5% இருக்க வேண்டும். ஆனால் 14% வட்டியை கட்டி பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாவதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். நாட்டின் உயிர் நாடியாக கருதக்கூடிய விவசாயத்திற்கு பட்ஜெட்டில் 2% நிதி மட்டும்தான் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் உற்பத்தி என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பல மடங்கு உற்பத்தி ஆகிறது. ஆனால் இதற்கான நிதி என்பது மிக மிக குறைவாக ஒதுக்கப்படுகிறது. இந்த நிதியை அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. வேறு புதிய அரசிடம் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அறிவிப்புகளை இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பது பற்றிய பல்வேறு விவரங்களை பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும்பொழுது இந்த பட்ஜெட்டில் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அறிவிப்புகள் என்ன என்பதை பற்றிதான் பல்வேறு விவரங்களை பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நமது செய்தி அரங்குகளில் விவசாய சங்கங்களின் தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். திரு காவிரி தனபாலன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்ப இருக்கிற சூழ்நிலையில
இந்த காவிரி படுகைகள்ல மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ தமிழக அரசு தடை போட்டிருக்கிறதுனால திட்டம் கைவிடப்பட்டிருக்கு. ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி விவசாயிகளும் அதற்கான போராட்டமும் நடத்திருக்காங்க. அப்போ இந்த விஷயத்துல மத்திய அரசு என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான அறிவிப்பு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மத்திய அரசு சொல்ற காரணமும் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஸ் வேணும், நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்வதற்கு பெட்ரோலிய பொருட்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்கை முடிவுல தான் அவங்க சொல்றாங்க. ஆனா எங்களை பொறுத்தளவுக்கு பெட்ரோல் வேணுங்கிறது காலத்தின் கட்டாயம். ஆனா 2 கண்ணியும் வித்துட்டு நீங்க சித்திரம் வாங்கி வைக்கிற நிலைமை ஆயிட போகுது. இந்த நிலைமை இப்ப நடக்க போறது. ஏன்னா டெல்டாங்கிறது ஒரு சமவெளி பிரதேசங்கிறது உலகத்திலே இணையா சமவெளி பிரதேசம் எங்கேயுமே இல்லை. அது இருக்கிறது டெல்டாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. இந்த பகுதிகள் பல நூற்றாண்டுகளாக வேளாண்மை மட்டுமே பிரதானமாக செய்யக்கூடிய ஒரு பகுதி. மீத்தேன் வாயு என்னங்கிற வாயுவுக்கு பேர் கொல்லிவாய் பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல கிராமத்துல. அது எப்படின்னா சதுப்பு நிலங்கள்ல தான் அது உருவாகும். இப்ப சமவெளி பிரதேசங்கள் சதுப்பு நிலங்களாக இருந்த இடத்துல அது உருவாயிருக்கு. மிக கிட்டத்தட்ட 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மீத்தேன் வாயு உள்ள இருக்கு. இந்த வாயுவை வெளியே எடுக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை கொள்கை அளவுல பழைய முந்தைய இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுல கொள்கை முடிவுல ஒரு ஒப்பந்தம் கோரப்பட்டு கொள்கை முடிவு எடுத்து அதன் அடிப்படையில் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு இந்த ஒப்பந்த புள்ளி விடப்பட்டிருக்கு. ஆனா இதை எடுக்கக்கூடிய இடம் இந்தியாவில் பாத்தீங்கன்னா அசாம்ல ராணிகஞ்சிங்கிற இடத்துல எடுக்கிறாங்க. ஆனா அது எடுக்கிற இடம் ஒரு மலை சார்ந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் எடுக்கிறாங்க. அதனுடைய தாக்கம் என்பது ஒரு சமவெளிக்கு வராது. அதுல இருந்து எடுக்கக்கூடிய உப்பு மற்ற பொருட்களை வெளியேற்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா பள்ளத்தாக்குல இருந்து போயிடுது. ஆனா இதே மாதிரி அமெரிக்காவில் எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிருக்கு. ஆனா இப்ப இந்த நிகழ்வு எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல குறிப்பா தமிழகத்தினுடைய மொத்த உணவு தேவையில 52% உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு கேந்திர பகுதி. இதை நம்பி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும் இல்லாம அதனுடைய நீர் ஆதாரங்களை கொண்டு 13 மாவட்டங்களுக்கு தண்ணி குடிநீர் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா சென்னைக்கு வர்ற இங்க குடிக்கிற தண்ணியே வீராண ஏரிக்கு வர்றதும் எங்களுடைய வழியா வர்ற தண்ணி தான், எங்களுடைய நிலத்தண்ணி தான் அதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிற விஷயம். இந்த விஷயத்துல மத்திய அரசு என்ன அறிவிப்பு வெளியிடும்? இந்த மத்திய அரசு பொறுத்தளவுக்கு அவங்க என்ன பாரம்பரியமா, அதாவது ஏற்கனவே முந்தைய இருந்த காங்கிரஸ் அரசு சுற்றுச்சூழல் மாசுபாட்டு வாரியத்தின் மூலியாக அனுமதி வழங்கப்பட்டு அங்க பணியை துவக்கிறதுக்கான துறப்பண பணியை துவங்கினாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு இதுக்கு எதிர்ப்பாக உடனடியாக சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்காமயே அதை தடை போட்டாச்சு. இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் அப்படிங்கறது நம்மளால சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில அப்படி ஒரு கெட்ட காரியத்தை நாங்க தமிழ்நாட்டில் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதப்படுத்தணும். ஆனா இது என்ன, எந்த அரசு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அது மௌனமா இருந்ததுன்னா அங்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3.5 கோடி பேருடைய வாழ்வாதாரம் மிக பாதிக்கும். தொடர்ந்து பேசலாம். திரு காவேரி தனபாலன் சேலம் செய்தியரங்கில் இருக்கும் திரு நல்லசாமி அவர்களிடத்தில் பேசலாம். திரு நல்லசாமி, இப்போ தாக்கல் செய்யக்கூடிய மத்திய பட்ஜெட்ல விவசாயிகளுக்கான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கறத நீங்க என்ன மாதிரியான அறிவிப்புகள், என்னென்ன திட்டங்களை எதிர்பார்க்கறீங்க? பதிவு பண்ணுங்க. திரு நல்லசாமி, இப்போ மத்திய அரசு தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை, என்ன மாதிரியான அறிவிப்புகளை நீங்க எதிர்பார்க்கறீங்க? பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். திரு நல்லசாமி, ஒரு சிறு கோளாறு. தற்பொழுது கோவையில் இருக்கும் திரு பொன்னையன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு பொன்னையன், இப்போ வர இருக்கக்கூடிய மத்திய அரசு தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்ல என்ன விதமான திட்டங்கள், என்ன விதமான அறிவிப்புகள் விவசாயிகளுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க? உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். திரு பொன்னையன், திரு காவிரி தனபாலன், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு புதிய அரசு தலைமையேற்று இருக்கு. அவர்களுக்கான எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த அரசு மேல. அப்ப வர இருக்கக்கூடிய பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்கள், என்னென்ன அறிவிப்புகளை நீங்க எதிர்பார்க்கறீங்க? அரசாங்கம் மத்திய அரசை பொறுத்தளவுக்கு 2 விஷயம் முதல்ல அடிப்படையா செய்ய வேண்டியது. ஏன்னா விவசாயத்துக்கு பணம் தேவை. இந்த பணத்துல ஒரு தெளிவான கொள்கை எடுக்கணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட உத்தரவுப்படி என்ன, ரிசர்வ் பேங்கோட உத்தரவுப்படி என்ன, ₹1 ஒரு வங்கியில நிதி சேமிப்பு இருந்தா 18 பைசா வேளாண்மைக்கு செலவு பண்ணணுங்கிறது சட்டம். ஆனா எல்லா வங்கிகளும் 18 பைசா கட்டாயமா செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனா பயிர் பற்றுரிமை கடன் சொல்லக்கூடிய வேளாண்மை கடனை 4 to 5% மட்டும் கொடுத்துட்டு
பாக்கி எல்லாம் இருக்கக்கூடிய நகைக்கடனை மட்டுமே கொடுத்து 9% வட்டியில மத்திய அரசு 2% மானியம் கொடுக்குது, மிச்சம் 7%. ஆனா நகைக்கடனை பொறுத்தளவுக்கு 4% வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு அந்த பாக்கி 5% மத்திய அரசுல இருந்து நிதி ஒதுக்குறதுல வங்கிகள் வேலையே செய்யாம கடனை கொடுக்காம பணத்தை வாங்கிட்டு இருக்கு. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வங்கிகள் கொடுக்கிற இந்த வேளாண்மை நகைக்கடனை பாத்தீங்கன்னா மற்ற அதர் ஆக்டிவிட்டிஸ்க்கு தான் அது பயன்படுத்த தவிர வேளாண்மைக்கு அது பயன்படுறது இல்லைங்கிறது தெள்ள தெளிவான உண்மை. இப்ப அதே மாதிரி ரெண்டாவது மிக முக்கியமா என்ன செய்யணும்னா, அதாவது செலவு சம்பாதிக்கிறத விட செலவு பண்ணாம இருக்கிறது சிக்கனம். அது மாதிரி இப்ப இங்க உற்பத்தி பண்ற பொருளை வீணடிக்காம இருக்கணும்னா அதுதான் பெரிய சிக்கனம். உலகத்திலேயே அதிகமா வீணடிக்கிற ஒரு நாடு இருக்குன்னா அது இந்தியா தான். உற்பத்தி ஆகிற பொருளை நீங்க அதுக்கு அடிப்படை கட்டமைப்பை உயர்த்தணும்னு சொல்லிட்டு நபார்டு மூலமா 25% 25% மானியத்துல கிடங்கு வசதி மேற்கொள்ளலாம்னு சொல்றாங்க. ஆனா அதே அரசாங்கம் கார்பரேட் நிறுவனங்களுக்கு 60% வரைக்கும் மானியம் கொடுக்குது. இப்ப நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, எங்கெல்லாம் உற்பத்தி அதிகமா இருக்கோ அதுல ஒரு பிளாக்குக்கு ஒரு கிடங்கு, அது விவசாயிகளால் அமைக்கப்படுற இணைந்து விவசாயிகள் பங்களிப்போடு அமைக்கப்படுற குளிர்பதன கிடங்கா இருக்கணும், இல்ல சாதாரண கிடங்கா இருந்தாலும் 75% அளவிற்கு மானியத்தை அறிவிக்கணும். அறிவிச்சாதான் இந்த விளைபொருள்களை கொண்டு சேமிக்க முடியும். இன்னைக்கு அடிப்படையில உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களை சேமிப்பதற்கு கிடங்கு இல்லாததுனாலே பாதி பொருள் வீணா போகுது. இப்ப தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய சிவில் சப்ளை கார்பரேஷன்ல பாத்தீங்கன்னா திறந்தவெளி கிடங்குல தான் அடுக்கிறாங்க, அதுக்கான கிடங்குகளும் இல்ல. இப்படியே போனா என்ன ஆகும்னா, உற்பத்திங்கிறது ஒரு நாட்டில் எப்படி செலவு பண்ணாம இருந்தா சிக்கனமோ அதை மாதிரி அதை வீணடிக்காம இருந்தாலும் அதுவே பெரிய உற்பத்திக்கு சமமானது. இப்ப மின்சாரத்தை நம்ம எப்படி செலவு பண்ணாம இருந்தா சிக்கனம் சொல்ற மாதிரி இந்த விளைபொருட்களை பாதுகாக்கிற பணி இருக்கணும்னா மத்திய அரசினுடைய இந்த நிதிநிலை அறிக்கையில மிகப்பெரிய அளவுல கிடங்குகள் வசதி ஏற்படுத்துவதற்கு விவசாயிகளின் பங்களிப்போட அமையக்கூடிய கிடங்குகளுக்கு 75% மானியம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொல்லணும். நீங்க பன்னாட்டு கார்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும்தான் அந்த அறிவிப்பை கொடுத்து மானியத்தை கொடுப்போம்னு சொன்னா அது நம்ம இந்திய பொருளாதாரத்தை வளர்க்காது, அவங்களுடைய வெளிநாட்டு பொருளாதாரத்தை வளர்க்கும். அதை மாற்றணும். தொடர்ந்து பேசலாம். திரு காவேரி தினபாலன் சேலம் செய்தியரங்கில் இருக்கும் திரு நல்லசாமி அவர்களிடத்தில் பேசலாம். திரு நல்லசாமி, இப்ப வர இருக்கக்கூடிய பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு மத்திய அரசு என்ன விதமான அறிவிப்புகளை திட்டங்களை அறிவிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? விவசாயத்துக்கு தட்டுப்பாடு இல்லாத தண்ணி கிடைக்கணும். அடுத்தது கட்டுப்படியான நியாயமான விலை கிடைக்கணும். இப்போ அரசாங்கம் விலை நிர்ணயம் பண்றாங்க, சிஏசிபின்னு சொல்றாங்க, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ், தேசிய வேளாண் விளைபொருள் விலை நிர்ணய குழு. அவங்க கரும்புக்கு விலை நிர்ணயம் பண்றாங்க, அரிசி நெல்லுக்கு கோதுமைக்கு விலை நிர்ணயம் பண்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பட்டறிவு கிடையாது. ஏதோ பேப்பருங்கிற விளைநிலத்துல பேனாங்கிற கலப்பை எடுத்து உழவு ஓட்டி விளை வச்சு காட்டி விலை நிர்ணயம் பண்றாங்க. அரசாங்கம் பண்ணைகளை நடத்துறாங்க. மத்திய அரசு சரி, மாநில அரசுகளும் சரி ஏராளமான பண்ணைகளை நடத்துறாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுல 49 பண்ணைகளை நடத்துறாங்க. எல்லா பண்ணைகளையும் ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்துறதா சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா சாகுபடி செலவு அவங்க கணக்கிடுறது இல்லையாமா. ஆக என்ன சொல்றோம்னா, பாதி பண்ணைகளை நீங்க ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்துங்க, எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிக்கங்க, வேண்டாம்னு சொல்ல. மீதி பாதி பண்ணைகளை வணிக நோக்கில் நீங்க நடத்துங்க. நீங்க அதிகாரிகளை வச்சு, வேளாண் பட்டதாரிகளை வச்சு, ஆட்களை வச்சு முட்டுவிளி போட்டு இடுபொருட்களை போட்டு நீங்க சாகுபடி பண்ணுங்க. உங்களுக்கு 1 குவிண்டால் நெல் சாகுபடி பண்றதுக்கு என்ன செலவாகுது? 1 குவிண்டால் பருத்தி எடுக்கிறதுக்கு என்ன செலவாகுது? 1 டன் கரும்பு அறுவடை செய்யறதுக்கு என்ன செலவாகுது? 1 லிட்டர் பால் கறக்கிறதுக்கு என்ன செலவாகுது? அதோட MS சுவாமிநாதன் பரிந்துரை பண்ணியிருக்காரு. அவரு காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் சாகுபடி செலவு கூட்டல் அதுல 50% லாபத்தை வச்சு விலை நிர்ணயம் பண்ணுங்க. அந்த அடிப்படையில் நீங்க விலை நிர்ணயம் பண்ணணும். அப்படி விலை நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு இலவசம் வேண்டாம், மானியம் வேண்டாம், சலுகை வேண்டாம், கடனும் வேண்டாம். அதான் நாங்க கேட்கிறோம். ஆக அரசாங்கத்துக்கு பட்டறிவு வேணும். பட்டறிவு இல்லாம எங்கேயோ இருந்துகிட்டு விலை நிர்ணயம் பண்றீங்க. நீங்க காட் ஒப்பந்தம், அந்த காட் ஒப்பந்தத்துல நரசிம்மராவ் இருந்த காலத்துலதான் கையெழுத்திட்டாங்க. அப்போ ஒரு அதிர்ச்சி தகவல் அங்க சொன்னாங்க. அதாவது விவசாயிக்கு 100 ரூபாய் செலவாகுது, ஆனா அவன் 70 ரூபாய்க்கு நாங்க கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் அங்க சொல்லியிருக்காங்க. விவசாயிகளை பேசலாம். மதுரை செய்தியரங்கில் இருக்கும் திரு தனபதி அவர்களிடத்தில் பேசலாம். திரு தனபதி, நீங்க சொல்லுங்க, வர இருக்கக்கூடிய பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு மத்திய அரசு என்ன மாதிரியான திட்டங்களை அறிவிப்புகளை அறிவிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? பொதுவா இன்னைக்கு இந்திய விவசாயிகளுடைய சார்பில், அது தமிழ்நாட்டு விவசாயிகள் சார்பில், எங்களுடைய இந்திய விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நாங்கள் சில கோரிக்கைகளை மத்திய அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். அதுல முக்கியமான கோரிக்கைகள் இப்ப நல்லசாமி என்ன சொன்ன மாதிரி விலை நிர்ணயம் 1,
இரண்டாவது, இந்த பயிர் காப்பீடு என்பது ஒரு ஏற்ற அளவில் மட்டும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயன்படாத இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை மாற்றி தனிநபர் பயிர் காப்பீடு, தனிநபர் மகசூல் இழப்பிற்கு தகுந்த 45 நாட்களுக்குள்ள எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டுவாடா செய்யக்கூடிய வகையில இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தணுங்கிறது எங்களுடைய விவசாயிகளுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு. அதே மாதிரி விவசாயிகளுடைய குடும்பங்கள் பல்வேறு இன்னல்களுக்கும் இயற்கை இடர்பாடுகளுக்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு 2% காப்பீட்டு தொகையுடன் கூடிய குடும்ப காப்பீட்டு திட்டம் இந்த விவசாயிகளுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அதே மூன்றாவதாக, இந்த விவசாய கருவிகளுடைய விளைவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு. விவசாய தொடர்பான அத்தனை கருவிகளும், உழவு கருவியிலிருந்து கதிர் அரிக்கும் கருவி வரை அத்தனையும் விலைகள் அதிகமான அளவு இருக்கிறது. அதனால விவசாயிகளுக்கு 50% மானியத்திலே இந்த விவசாய கருவிகள் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும். அதே போல ஒரு விவசாயிகளுடைய 60 வயசுக்கு அப்புறம் அந்த விவசாயிகளால் எந்த விதமான விவசாய தொழிலாளர்களை வேலையை செய்ய முடியல. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3000 ரூபாய் ஓய்வூதியமாக இந்த அரசாங்கம் இந்த பட்ஜெட்ல அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அதே போல உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. விவசாயிகளுக்கு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. வருடம் தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பல்வேறு விதமான திட்டங்களும் நிதிகளும் ஒதுக்கப்படுகின்றன. ஆனால் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்காக நிதி போதுமானதாக இல்லை. அதே நேரத்தில் நிதியும் செலவழிக்கப்படுவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய பட்ஜெட்டில் சேமிப்பு கிடங்கிற்காக 75% மானியம் கொடுத்து உற்பத்தி செய்யக்கூடிய பல இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு விலை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி என்பது விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். நியாயமான விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும். பயிர் காப்பீட்டு திட்டம் முறையாக செயல்படுத்த வேண்டும். குடும்பங்களுக்கு குடும்ப காப்பீட்டு திட்டம், அதாவது விவசாய குடும்பங்களுக்கு குடும்ப காப்பீட்டு திட்டம், விவசாய கருவிகள் 50% மானியத்தில் அரசு வழங்க வேண்டும். மேலும் விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டத்தையும் இந்த அரசு செயல்படுத்த வேண்டும் என்கின்ற பல்வேறு கோரிக்கைகள் தமிழக விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பை வர இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் மத்திய அரசு விவசாயிகளுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற, சென்னையில் பங்கேற்ற திரு காவேரி தனபாலன், சேலத்தில் பங்கேற்ற திரு நல்லசாமி, கோவையில் பங்கேற்ற திரு பொன்னையன், மதுரையில் பங்கேற்ற திரு தனபதி ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.